ஆர்டிக்கிள் 370 நீக்கியது, அங்க அமைதி நிலவியது, சுற்றுலாவுடைய வளர்ச்சி இதெல்லாம் பொறுக்க முடியாம தான் பயங்கரவாதிகள் அந்த கொடூரத்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடத்துனாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா, இங்க இருக்கிற தலைவர்கள் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆர்டிக்கிள் 370 நீக்கியது, அங்கு அங்கு அரசு நடத்திய அடக்குமுறைக்கு எதிராகத்தான் விளைவா தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்றாங்க. நான் என்ன உள்துறை சொல்றேன், அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்றாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், இங்க வந்து விடுதலை சிறுத்தை மாரி அமைப்புகள் இருக்கு. அவங்கலாம் என்ன சொல்றாங்க, இத நியாயப்படுத்தி, அதாவது ஏப்ரல் 22 பஹல்காம் அட்டாக்க நீங்க 370 ரத்து பண்ணதுனால ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து பயங்கரவாதிகள் செய்த செயல்னு. ஒன்றிய அரசுக்கு எதிராக பயங்கரவாதி செஞ்சதை நியாயப்படுத்தலாமா? தேச துரோகிகளேங்கிறேன் நான். தேச துரோகிகள். ஏனென்றால் இவர்கள் எப்படியாவது இந்தியாவை சுக்கு நூறாக்கிடணும். ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சுயாட்சி தீர்மானம் போட்டிருக்காங்கல்ல, 69ல் போட்டாங்க. இந்த திராவிடியன் ஸ்டாக் உயர்மட்ட கமிட்டி அமைச்சிருக்காங்க. இல்லை 69ல், என்னோட கேள்வி அதில் ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ போக வேண்டாம். 69ல் தீர்மானம் போட்டீங்க, அதுக்காக ராஜமன்னார் கமிட்டி போட்டீங்க. ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் 71ல் கொடுத்தது. 2004லேருந்து 14 வரை ஆட்சியில் இருந்தீர்களே, என்ன பண்ணீங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில்?